ஸ்பிரிச்சுவல் டிவி, ஆவிக்குரிய தொலைக்காட்சி. தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொல்லுகிற தலைவர்கள் மத்தியிலே சுவிசேஷமும் சத்தியமும் என்னுடைய இரு கண்களும் என் இருதயமும் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய தொலைக்காட்சி. காதில் நல்லா கேட்கலாம். வேத வார்த்தைகளை நன்கு கேட்டு அதனுடைய சாராம்சங்களை நாம் அறியும் பொழுதுதான் அது உங்களுக்குள்ளே வேறொன்றாக கிரியை செய்யப்படும். நீங்கள் கேட்கிறது என்னவென்று நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சத்ருவாகிய பிசாசானவன் உங்களுடைய கேள்வி ஆற்றல்களை திசை திருப்ப உங்கள் புத்தியை அதுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் சொல்கிறோம். எல்லாரும் இருக்க ஆமென் ஒரு கவனமாக இருக்க தெரிவிக்கலாம். அதற்கு ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8, 9, 10 எழுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு சுபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல கனி கொடுப்பதற்காக நீர் எங்களை தெரிந்திருக்கிறீர்கள். 2 3 பேர்கள் எங்கே வருகிறார்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் வருவார். பெரியதொரு கூட்டத்தின் மத்தியில் அல்ல கர்த்தர் வருவது. 2 3 பேர்கள் அங்கேயும் வருவார். ஞான ஐயா சொன்னார். வருகிற பொழுது நாங்கள் பொள்ளாச்சியில் இதுவரை வேத வசனங்களையே தியானித்து வந்தோம். அப்பொழுது அவர் சொன்ன காரியம் அதுதான். அவன் பெரியதொரு கூட்டத்தை அல்ல, மனம் திரும்பின ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இப்பொழுது நாம் இதற்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதே கோடாரி ஆனது விருட்சங்களில் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இல்லையா? ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 24வது வார்த்தையிலே ஆண்டவர் மரத்தை குறித்து திரும்பவும் நம்மோடு பேச விரும்புகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரத்திலே 22 முதல் சில வார்த்தைகளை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நாம் உயர்ந்த கேதுருவின் முடிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன், அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாய் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரம் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்துக்கு அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாமதிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்கள் எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார். இது என்ன விருட்சம்? அங்கே சொன்ன விருட்சம் எது, இங்கே சொன்ன விருட்சம் எது? இதெல்லாம் நீங்க தான் என்கிறதை மறந்துடலாம். இல்லையா? காட்டில் இருக்கிற விருட்சத்தை குறித்து கர்த்தர் பேசுகிற, வீட்டில் இருக்கிற பெண்ணை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஏதோ ஒருவனை குறித்து பேசுகிற கர்த்தர் உங்களை குறித்து பேசுகிறார். நீங்கள் இப்பொழுது அதை கேட்பீர்களா? இன்று விடுதலையோட போவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களுக்கு விடுதலையை தருவார். ஆமென். சங்கீத புத்தகம் 107வது அதிகாரத்துடைய 20வது வார்த்தை, 103வது அதிகாரத்துடைய 20வது வார்த்தையை நாம் சற்று கவனித்து செய்திக்கு நேராக செல்லும். 107:20
அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நல்ல கவனி மகளே, இப்பொழுது இந்த வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது. உங்களை அழிவுக்கு இவர் தப்புவிப்பார். அல்லேலூயா. கர்த்தராகிய தெய்வம் உங்களை அழிக்க நினைக்கிறவருடைய காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனம் உங்களுக்கு நேராக இருக்கிறது. அமீன். ஒரு கடிதம் பெறும்பொழுது அந்த கடிதத்துக்கு அமீன் அனுப்பினர் என்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா? அனுப்பினர் என்ற இடத்துக்கு ஒரு பேர் இருக்கும். பெருநாள் அனுப்புனர் இருந்தால் அந்த தலையில் பெருநாள் இருக்க வேண்டும். இங்கே கர்த்தர் தம்முடைய வசனத்தை உங்களுக்கு நேராக அனுப்பினார். கர்த்தர் அனுப்பினார். Who is the receiver? அதுதான் பிரச்சனை. இங்கே இந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பெருமராக இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை அழிவுக்கு தப்புவிக்க வல்லவராக. நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? அப்போ நீங்க இப்ப கர்த்தர் அந்த விருட்சத்தின் வேரருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. விருட்சத்தினுடைய வேரில் கோடாரி வைத்தால் உங்களுக்கு எத்தனை பேர் அதை கண்டுபிடிக்க முடியும்? ஒரு விருட்சத்தினுடைய வேரருகே கோடாரி வைக்கப்பட்டால் உங்கள் கண்ணுக்கு அது தெரியுமா தெரியாதா? ஏதாவது சொல்லுங்க. விருட்சத்தினுடைய வேரருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. அது உங்கள் கண்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரியாது. நன்றி மகளே. எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லுவது தவறாகி விடக்கூடாது எங்கிறது நீங்க இருக்கலாம். நான் காரியம் சொல்றேங்க. தவறோ சரியோ தடுக்கி விடாமல் ஒருவனும் ஓடுவது கிடையாது. சிறு வயது முதற்கொண்டு 8வது மாதத்திலேயே 8 அடி எடுத்து வைப்பானவன் பல முறை விழுந்த பிறகுதான் எழுந்து நடந்திருக்கிறான். நாம் சிலவைகளை சொல்லுகிற பொழுது அது நாம் தவறாகி விட வேண்டும் என்று சொல்லல. மாறாக சில தவறுகள் வரலாம். நாம் அதை என்ன செய்யறோங்க? திருத்திக் கொள்கிறோம். சரிதானே? நீங்கள் அப்படி கற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு ஸ்பூன் ஃபீடிங் தான் கிடைக்கும். அநேக பிரசங்கங்களை கேட்டவர்கள் நீங்கள் இப்பொழுது நீங்களே பிரசங்கிக்கூடியவர்கள். ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிற காரியம் விருட்சத்தின் பேரருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க புளிய மரத்தை பார்க்கலாம். அந்த புளிய மரம் பல வருஷங்களாக நிற்கலாம். ஆனால் அந்த புளிய மரம் காய்க்கிறதா இருக்கும். எதிர்கால கிடைக்கும் போது புளிய மரம் ரோட்டில் விழுந்து கிடக்கிறது நீங்க பார்த்துக்கலாம். அங்கே போகும்போது எது போயிருக்கீங்க? வேறு அற்று போயிருக்கிறது நீங்க பார்க்கலாம். எதிர்காலத்தில் அடிக்கும் பொழுது மரம் விழுந்திருக்கிறது. மரத்தில் புளி இருக்கா? எக்கச்சக்கமான புளிகள். ஆமென். ஆனால் வேறு அற்று போயிருக்கிறது. மகளே, வேறு என்பது வெளியே தெரியாது. கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நீ வேறு இருக்கிறதா? ஆமென். எந்த காற்று எதிர்காற்று என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. எதிர்காற்று அடிக்கத்தான் செய்யும். ஆனால் வேறு உள்ளவராக கர்த்தருடைய வசனத்தில் வேறு இருக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று அருமையான போதகர் ஐயாவுடைய எடுக்கப்பட்ட முயற்சிகள் ஆமென் வீணாய் போகாதபடிக்கு உங்களில் 2 பேராவது உங்களில் 3 பேராவது இன்று பரலோக ராஜ்யத்தினுடைய தரிசனங்களை அவருடைய வார்த்தையின்படி கேட்க நீங்க மனதாக இருப்பீர்களானால் உங்கள் மாமிசம் ஒன்றுக்கும் உதவாத கர்த்தர் பேசுகிற வார்த்தை யோவான் 6:63 சொல்லுகிறது. நான் உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தை ஜீவனும் ஆவியுமாக இருக்கிறது. மாமிசமானது காரணமாக ஆமென் உள்ளே இருக்கிற இந்த வார்த்தை இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேசுகிற இந்த வார்த்தை முதலாவது ஜீவனாகவும் பிறகு ஆவியாகவும் கன்வெர்ட் ஆக்க முடியும்னா மகளே உன்னுடைய வெற்றியின் நாள் துவங்கிவிட்டது. இல்லையா? கிடைக்குதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆமென். நீங்கள் இதை கேட்கிற பொழுது நான் ராத்திரி முழுவதும் ஜெபத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே அழைக்கப்பட்ட பொழுது பெண்கள் தான் இப்ப சபையில் கூட அதிகம். என்ன காரணம் தெரியுங்களா? ஏமாந்து தான் அவங்க தான். அதனால தான் நீங்க அதிகமாக இருக்கீங்க. நாங்கள் படம் நீங்க தான் சாப்பிடுவோம். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? இந்த அம்மா எனக்கு கொடுத்தா நான் திகுப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கர்த்தர்கிட்ட உங்களை காட்டி கொடுக்காம விட மாட்டோம். இல்லையா? அதனால எந்த சபையிலாவது ஆம்பளைகள் கூட்டம் அதிகமாக இருக்கா? கர்த்தருக்கு சொல்றேன். அப்படி கொஞ்சம் ஆம்பளைகள் கூட்டம் இருந்தால் அது வயதானவங்களாக தான் இருக்கு. வாலிபர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஏமாந்து போன மகளே உன்னுடைய சந்ததியின் தலையை
நசுக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கப்பட்டதினாலே அவருடைய வார்த்தையை கேட்க நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்திரீகள் தான் ஏமாந்தவர். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி கர்த்தருக்கே மகிமையுண்டாக. அல்லேலூயா. ஸ்திரீ பலவீனம் ஆண்டும் என்று கர்த்தர் சொன்னார். யாரை ஏமாற்ற முடியும்? பலவீனமாக இருக்கிறவர்களை தான் ஏமாற்ற முடியும். அப்படியானால் விருட்சத்தின் மேல் அருகே உன் கண்களுக்கு தெரியாத இடத்திலே ஒரு கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. இது வெட்டுறதுக்கு வெட்டுதா இல்ல டைம் வந்தா வெட்டும் என்றதுதான். ஆமென். இந்த கோடாரி வைக்கப்பட்டதனுடைய நோக்கம் இன்றைக்கு வெட்டலாம். ஆமென். இந்த நல்ல கனி கொடுக்கறதா வெட்டலாம். சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் இந்த மரத்தை வெட்டுவதற்கு கோடாரி தயார் பண்ணலங்க. நீ நல்ல கனி கொடுக்கலன்னா முதலாவது உன்னுடைய வேர் வெட்டப்படும். வேர் வெட்டின பிறகு மரம் நிற்குமா? நிற்கும். எதிர்காற்று வருகிற வரை நிற்கும். அல்லேலூயா. ஆமென். இந்த வேர் தான் இதற்கு ஆமென் காய்பலன் கொண்டு வருகிறது. அப்படியானால் நீ நல்லா தான் இருக்கணும், நீ தலைப்பாய் தான் இருக்கணும். பட் the day will come, ஒரு எதிர்காற்று அடிக்கும், அன்றைக்கு நீ விழுந்து போய்விடும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே அந்த விருட்சத்தினுடைய என்னுடைய வேர் அருகே காணாத இடங்களில், ஆமென், மற்றவருடைய பார்வையில் இல்லாத இடங்களில் ஆண்டவரே ஒரு கோடாரி இருக்கிறது தெய்வமே. நான் நல்ல கனி கொடாத பட்சத்தில் அந்த கோடாரி என் வேர்களை வெட்டி விடாதபடிக்கு இன்று இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நல்ல கனி கொடுக்கிற விருட்சமாக என்னை நீங்க மாற்றி விடுங்க. இல்லையா? அவன் கர்த்தர் சொல்லுகிற காரியம் வெளியின் விருட்சம், அந்த விருட்சம், இந்த விருட்சம் இதெல்லாம் காணும். அந்த மகளை உன்னை குறித்து தான் பேசியது. அது வேற விருட்சத்தை குறித்து பேச இல்லையா? நீங்க 4 மணிக்கு தான் சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னதுனால நான் 4 மணி வரை பேசலாம். வந்திருக்கிறாங்க. அவருடைய நேரத்தில் நான் கவிதை கொடுத்து அதற்கு ஐஸ்தான் சரிதானே. கொடுக்கப்பட்ட நேரத்திலேயே நிறைவு செய்ய விரும்புகிறேன். காது உள்ளவர்கள் கம்மல் போடக்கிறார்கள். அவன் ஆமா காது இருந்தா கம்மல் போடணும். சொல்லுங்க, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? காது இருந்தால் இல்லையா? ஆமென். முக்கியமான ஒரு தகவலுக்கு ஒரு பகுதிக்கு நாம் வர போறோம். இயேசு. எல்லாரும் சொல்லலாம், இயேசு. கர்த்தர் சொன்னாரு, ஊழியக்காரன் ஐயா அவன் என்னை 20 வருஷம் அவர் பார்க்கிறாரு, எனக்கு வயசாகுதுன்னு அவர் சொன்னாரு. வயசெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆகவே ஆகாது. வயது ஆகிறதுக்கு நான் பிறக்கவும் இல்லை. கர்த்தர் ஜோதனம் அல்லையா? ஓகே, நான் பிள்ளை வர கூப்பிடுறேன். மோசைக்கு 120 வயதில் என்ன வரல, எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அதனால எப்படி பார்த்தாரோ அதை நடந்தான். இப்போ 25 வருஷமா பார்த்துருக்கிறா. நீ 40 வருஷம் கழிச்சு பார்ப்போம். மறுபடியும் அவர்களை கூப்பிட்ட மறுபடியும் நான் வருவேன். அல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுங்க. அவர் கேட்ட நம்ம பாஸ்டர் அவர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி எனக்கு யாராவது சொல்றீங்களா? நான் மறந்துட்டேன். அதே சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன். சரிதான். ஏன் கேட்டார்? எங்க மூஞ்சி பார்த்தா, என்ற மூஞ்சி பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். மகளை சிரித்த பொருளோடு வீட்டுக்குள் இருக்க எத்தனை ரூபாய், எவ்வளோ டாக்ஸ் கட்டணும்? சிரிப்பு மட்டும் இதுவரை இந்திய தேசத்திலே டாக்ஸ் போட கிடையாது. அல்லையா? ஆமென். கல்யாணம் பண்ணுறே சத்தியமா சொல்லணும், வெளியே பேச சொன்ன நெஞ்சில் வேணா கை கொஞ்சம் வச்சுக்கீங்க. ஆமென். புருஷனுக்கா காலை சிரிச்சவங்க எத்தனை பேர்? மூஞ்சியை பார்த்து முகரட்டும், சிரிக்க மூஞ்சிய. அதில் கணவர் மனைவியை பார்த்து சிரிச்ச சும்மா வெள்ளக்காரன் 4 வயசு இருக்கிறேன். ஒரே கண்ணில் 68 வயது இருக்கக்கூடிய ஒரு அம்மாவும் 72 வயது இருக்கக்கூடிய ஒரு வெள்ளக்காரன் கோட்டை மகிழா ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. ஒரு சுவிசேஷத்துக்காக வந்தது. ஜீசஸ் மறுபடியா இங்கே ஊழியத்தில் இருக்கிறார் இல்லையா? ஜெயிம்ஸ் தான் என்ன அழைக்கப்பட்டிருந்தது. இந்த இதே ஹோட்டலுக்கு நான் போகும்போது அந்த வெள்ளக்காரன் மட்டும் தாப்பால் போடுறதில்லை. கணவன் மனைவி ஒரே கட்டத்தில் தான் படுத்திருக்காங்க. ஆமென். அவங்களுக்கு தாப்பால் தான் போடுறாங்க. காலையிலே 4 மணிக்கு டீக்காக அவர்களை பார்த்தபோது அவர் எந்திரிச்சிட்டார். அவர் எந்திரிச்சு மனைவியை பார்த்து, மனைவி கொஞ்சம் மயக்கமாக இருக்கு, ஹாய் டார்லிங், குட் மார்னிங், டிட் யூ ஸ்லீப் வெல் அப்படி.
கேட்கறதை கேட்டாலே இன்றைக்கே இருந்தாலே மறுபடியும் ஒரு தடவை கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி முஞ்சே பார்த்து ஆயிட்டாலே அம்மா அந்த அம்மாவுடைய ஒரு சிரிப்பு வந்துச்சு. நான் இதை பார்த்த உடனே ஊழியத்துக்கு போன இடத்துல போய் சொன்னேன், இனிமேல் வாசல் போட்டோம், இனிமேல் உங்க மனைவியை காலையில் எந்திரிச்சு நீங்க என்ன கேட்கணும், ஆயிட்டாலே நல்லா தூங்கிட்டியா அப்படின்னு 32 பல்லில் காட்டி சொல்லணும். எப்ப சொல்லணும்? வெடியாரை கட்டி. அவர் அந்த ஒரு பாசம் சூழ்நிலை சேர்ந்தவர் சொன்னார், ஐயா நான் செய்ய ஆகவே ஒரு 7 நாட்களுக்கு பயங்கர நேர என்னை கூப்பிட்டார். ஐயா கொஞ்சம் சூழல் வர முடியுமா? உங்க உபதேசம் என்று குடும்பத்திலே பெரிய பிரச்சனையா இருக்கு. இவர் காலையில் எதிர்த்து சொன்ன தம்பி மாட்டி ஓடிவாடா அப்பனுக்கு பைத்தியம். எத்தனை ஆண்டுக்கு ஒரு கட்டில படுக்கிறது ஒரு பயம் கூட. அவன் இந்த பையன் என்ன கேட்கல, அவன் நல்ல தூங்கிட்டான் நினைச்சு கேட்கல. அதை முதல்ல சொல்லு யாருன்ற மனசுல அவன் சொன்னா சிறிது பாசுவா என்னுடைய உத்தரவா நீ அவரை கேட்டுக்கணும். சண்டத்துக்கு என்னை கூப்பிட்ட இந்தியாவில் மனைவியை நேசிக்கிறேன் பேசிட்டான். மனைவிக்கு ரொம்ப சந்தேகம் இல்லையா? இங்க நமக்கு இந்த ஆவியே கிடையாது. கர்த்தருக்கு சோதரம் என்ன ஆவி இருக்கு? சந்தேகப்படுற ஆவியை ரொம்ப அதிகமாக வீடுகள் பார்க்கலாம். சிரித்த முகத்தோடு தன் கணவனோடு பேசுகிறதுக்கு இன்றைக்கு நீங்க தயாராகிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை விளையாடுவார். நான் ஐயா சொன்ன மாதிரி நான் கிராமத்தில் ஊழியம் செய்கிறேன். அந்த கிராமத்தில் ஊழியம் செய்யும்போது அங்கே அந்த கிராமத்தில் நிறைய பிரச்சனைகள். தண்ணி கொண்டு வருவாங்க, 500 ரூபா கூலி. இப்பொழுது அவங்களுக்கு வீட்டில் கடன் 3 பெண் பிள்ளைகள். இந்த 500 ரூபாய் 300 ரூபாய்க்கு தண்ணி கொடுப்பார். அவங்களுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு நீர் கொடுப்பார், ஒரு 20 ரூபாய்க்கு பீடியும் வாங்குவார். கடைசியில் 100 ரூபாய் வந்த உடனே நம்ம வீட்டுக்கு அவர் வந்த உடனே ஐயோ இன்னைக்கு தண்ணி பட்டி ஐயா, இன்னைக்கு வந்து அந்த உங்களை குழப்பம், என்னைக்கு உனக்கு நான் வாக்கப்பட்டேனோ அன்று அந்த நாடு இருக்குது எனக்கு நிம்மதி இல்லை. அவர் சொன்னார், என்ன கல்யாணம் பண்ணதுனால உனக்கு நிம்மதி இல்லையா? அப்ப வேற நாளை கல்யாணம் பண்ணா நிம்மதி இருந்திருக்குமா? அப்படி இடுப்பெல்லாம் போட்டு நட்டு கல்யாணம். இந்த அம்மாவுக்கு வந்ததே போகணும்னாலும் கெட்ட வார்த்தை பேச, அதை விட நல்ல வார்த்தை அவர் ஏற்கனவே பழகி வச்சிருக்காரு. அது திருப்பி பேச, அறியாமல் எடுத்து அடிக்க, வழக்கி எடுத்து அடிக்க, வந்திருக்கிற சாப்பாடு யாரும் சாப்பிடாம போகிட்டு கத்தருக்கு சொல்லுவாங்க. இப்போ அந்த அம்மா சபையில வந்து சபைக்கு வர பொழுதுதான் அழுதுட்டு நான் சொன்னேன், மகளே பிசாசுனா எடுத்துட்டாங்க. கர்த்தர் சொன்னது ஞானஸ்நானம் எடுக்கணும் தானே? அவன் மார்க் 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் என்னோ அவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளமாக என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நாம் என்ன செய்யறோம்? நல்ல அவன் பிசாசுகளுக்கு வல்லமை பாசத்துக்கு போறோம். கர்த்தருக்கு சோதரம். அவன் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் என்ன செய்வான்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை. அப்ப ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு என்ன அடையாளம் உண்டு? பிசாசுகளை தடுக்கிறதுக்கு போதகர் வர வேண்டாம். நான் விசுவாசத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவர்களால் இயேசுவின் நாமத்தில் ஓ பிசாசை என்று சொல்ல முடியும். கர்த்தருக்கு சோதரம். இனிமே இந்த கதை அந்த நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. அது இங்கே நிறைய பேருக்கு நல்லா நிறைய கிடைக்கும். இன்னைக்கு சாசத்துவத்தை தான் சொல்லி இவர் அன்னைக்கு தண்ணி கொண்டு வர மகனே இன்னைக்கு ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் வாசலுக்கு வந்தபோது ரோட்ல இருந்து 4 மணி மேலே ஏறி வரணும். வந்த உடனே அவர் அங்கிருந்து எடுத்தார். இத்தனை வருஷம் என்னமா என்ன திட்டினேன், ஆனா பிசாசு என்ன திட்டினது இன்னைக்கு ஒன்னா அவனுக்கு விடுறது உள்ள குழுந்து. இவர் என்ன செய்தாலும் திரும்பி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இருந்ததுனால அப்படி குமியை சொல்லி 4 இந்த அம்மாவுக்கு பிசாசை துரத்தாமலே இருந்திருக்கலாம். இல்லையா? எங்கிட்ட வந்தாங்க, ஐயா சொன்னீங்களே
என்னமா பிசாசத்தை தரத்தை இடி அடி தாங்க முடியல. இப்போ பிசாசு இருக்கிறத புரிஞ்சிருச்சாங்க. பிசாசு திரும்பிட்டாங்க கிடைச்சிச்சா உள்ள பிசாசு. ஆனா நீ பிறந்த தினத்தான் பிரச்சனை விடுவாங்க. நான் வழி சொல்லித்தரேன். இல்லை நீ வழிய வேண்டாம், நான் பிசாசு பண்ணி வாழ்ந்துக்கிறேன். இல்லை வீடு சுத்தமாக நான் சொல்லபடி அவன் நாளைக்கு புருஷன் அதிகமாக பண்ணி வைக்கோ என்ன செய்யணும். அவன் ஆமா நான் படிக்கிறது மேலே இல்லை. அவன் போகும்போது நல்லா தான் போயிடுச்சு. வெறுப்பது எக்ஸசைஸ் தான். அப்போ என்ன செய்யணும், கொஞ்சம் பிடிக்கலன்னா இருக்கிற இந்தம்மா பிடிச்சி மேலே கொண்டு வந்து தண்ணீர் காய வைத்து இந்த மனுஷனை குளிப்பாட்டி விடு. நீ வைத்திருக்கிற சாப்பாடு இவருக்கு கொடுத்து அவரோட அந்த ராத்திரி பேசாமல் ஜெபம் பண்ணி படுத்து. சரியா? நீ செய்வியா? பிசாசு ஓடுகிறது நீ காண்பாய். அப்படி சொன்ன அந்த அம்மாவுக்கு சொல்லுவதை விட அதிகமாக அந்த அம்மா விளங்கு. இப்போ புருஷன் தண்ணி கொடுப்பாருன்னா இல்லைன்றதுக்கு அந்த அம்மா நின்றுருக்குது. அவன் ராத்திரி 7:30 மணி 3 பெண் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே இருக்கு. அவர் அங்கேருந்து வரும்போது இந்த இந்த கிட்ட வந்த பொழுது மாமா மாமா அங்கேருந்து மாமா இப்போதான் மாமா நல்ல மாமா ஆளுக கடத்திட்டு வந்தாங்க. இந்த கல்லு கடிக்கிறத புகுந்துருச்சுன்னு சொன்னாங்க. இருட்டுங்கிறதுனால போயிட்டாங்க. மாமா 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 வேற அதோட கோட்டர் இறங்கிடுச்சு. அவன் கோட்டர் போயிடுச்சு. இவர் எட்டி குதிச்சு மேலே ஏற மாமா குளிச்சிருக்கு. மாமா பிரவேசி உசிறு கர்த்தர்களை காப்பாற்றினாருன்னு அந்த அம்மா சொல்ல இவர் குளிக்கலாம் பெரிய பிரச்சனை ஆபத்தில் நான் தப்பிக்கொண்டேன் என்று நினைக்க இந்த மகள் கேட்டாங்க, நீங்க குளிச்சிருங்க மாமா, எங்க தண்ணி வச்சிருக்கு? மாமா பட்டணத்தில் இருக்கிற தண்ணி என்னால் தூக்க முடியல மாமா, இந்த கல்லில் எடுத்து வை மாமா. மாமா தூக்கி கல்லில் வைக்க ஆமே அந்த தென்னை மட்டை எடுத்து அங்கே கொஞ்சம் வெய்யுமா. தென்னை மட்டை எடுத்து மாமா வைக்க. மாமா என்கிட்ட தீப்பட்டி இல்லை, நீங்க பற்ற வைக்கிறீங்க. மாமா பற்ற வைக்க. மாமா தண்ணி காய வைக்கப்பட்டு இந்த அம்மா குளிக்க தண்ணி பாத்திரங்கள் இவர் கொண்டு வச்சு குளிக்கும் போது இந்த அம்மா முதுகை லேசா தேய்ச்சி. இவருக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் ஆகிறமா இருக்கு. இவர் என்னை கொண்டு வந்து போடுவாங்க. நேற்று வரை பேசின பொம்பளை ஆமி இவளை என்னை தொலைச்சு போனாட்டு. இப்போ இவர் பாத்ரூம் வெளியே வர மாட்டேங்கிறார். இவளே தனக்கு பற்றி விடுறாங்க. நேரம் பாய் போட்டிருக்கிறாங்க. கட்டுக்கிட்டாத வீடு. அவன் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க. இவர் சாப்பாட்டுக்கு முன்னாடி இருந்து இந்த அம்மாவே பார்த்துட்டு சாப்பிடுமாம்மா, இல்லை உனக்கு என்ன ஆச்சு? நான் இதுவரை செய்ததெல்லாம் தப்பு தான். எனக்கு உங்களை நடத்த தெரியல, நேசிக்க தெரியலையா? மாஸ்டர் சொன்னார், புருஷனை நேசி, புருஷனை நேசி. நல்ல கவனிங்க. எபேசியர் 5:21 வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிறது நீங்க கேட்டீங்களா? ஆமே மனைவியானவர் தன் புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்பட்டிருக்கணும். எந்த காரியம் அதெல்லாம் பாருங்க. அவன் என்ன சொன்னான்? நீ கீழ்ப்படுகையாக கர்த்தர் சொல்லுகிறார், அவன் உன்னை நேசிப்பான். இல்லையா? எப்பொழுது வரணும்? கீழ்ப்படுதல் இல்லாத இடத்திலே நீங்க 4 கேள்வி கேட்கறதுனால வாழ்க்கையில் நிம்மதி இழந்து போயிடும். கேள்வி கேட்கறதை இன்றைக்கு விட்டுட்டு நீங்க கீழ்ப்படிய தொடங்கிட்டீங்கன்னா இவர் உங்களை நேசித்தார். அல்லையா? ஒரு ரகசியம் மட்டும் சகோதரிகளுக்கு சொல்லிட்டார். ரகசியம் வெளியே சொல்றார். இல்லையா? ஆதாமை கர்த்தர் எதனால் படைத்தார்? ஆதாமை உருவாக்குறது மண்ணினாலே உருவாக்கினார். அல்லையா? ஆமீன். ஏவாளை எதனால் உண்டாக்கினார்? அப்போ இந்த மண்ணில் தண்ணி விட்டா குறையுமா சேராகுமா? இல்லை எலும்பில தண்ணி விட்டா குறையுமா? நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க மறந்துடாதீங்க. அவனவன் பனைமரத்தில் இருந்து கல் எடுக்கிறதுக்கு எலும்பெடுத்து தான் தட்டணும். எலும்பெடுத்து தட்டும் போது மரத்திலிருந்து கல்லை வெளியே வரும் பட்சத்தில் இந்த கல்லை நல்லா வர மாட்டானா? எலும்பெடுத்து 2 தட்டு தட்டிட்டீங்கன்னா கல்லு வெளியே வந்தீங்க, இந்த கல்லை மட்டும் வர மாட்டாங்க.
கர்த்தர் தெரிஞ்சுக்கணும், பேச தெரிஞ்சுக்கணும், பார்க்க தெரிஞ்சுக்கணும், சகிக்க தெரிஞ்சுக்கணும். அப்பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வீட்டை கட்டுகிறவருடைய அவர் ஸ்திரீடத்தில் இருக்கே, அவன் புது மனை புகுவிழா என்று சொல்லுகிறார்கள். அந்த மனை என்று சொன்னால் அது மனைவிக்காக கட்டப்பட்டிருக்கிறது. மனைவி என்ற ஒரு ஸ்திரீ இல்லாவிட்டால் எங்க ஆம்பளை ஒருத்தன் வீடு கட்ட மாட்டான், அண்ணனுடைய திண்ணையில் போய் படுத்துக்கோம். அல்லையா? நாங்க எங்கேயோ ஒரு பக்கம் படுத்துக்கோம். எதனால நாங்க வீட்டுக்கு வரோம் தெரியுமா? மனைவி இருக்கிறதுனால. மனைவி என்ற பேர் எதனால வந்து தெரியுமா? அல்ல, மனை என்ற பேர் எதனால வந்து தெரியுமா? மனைவியினால். யாராகிலும் அவன் ஒருவன் தனியாக இருந்தால் அவன் வீடு கட்டுற ஐடியாவே வராது. அவன் ஒரு மனைவி இருந்தால் அவன் வீட்டை கட்டுவதற்கான ஐடியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் கூட உங்களை குறித்த தேவ நோக்கம் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி ஒரு முக்கியமான பகுதிக்கு நாம் போக போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இந்த மைக்கு, இந்த ஸ்பீக்கர் இங்க வந்ததுக்கு நோக்கம் என்ன? ஆமென். அல்ல, இந்த மைக்கு கையில் வைத்திருக்கிறவருடைய நோக்கம் என்ன? இது ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டதா, ஒரு திட்டத்தோடு கொடுக்கப்பட்டதா? இல்லையா? சொல்லுங்க. இது ஒரு திட்டம் இருக்கு. இதனுடைய திட்டம் என்னன்னு சொல்லுங்க. நான் பேசுகிறது அவன் லவ் ஸ்பீக்கராகி இங்க கொடுக்கணும். இப்ப இது வேலை செய்யணும். என்னுடைய திட்டத்துக்கு, பாஸ்டரியாவுடைய திட்டத்துக்கு இது வேலை செய்யணும். இது என்ன ஆகும்? காய்கறி கடைக்கு போகும், கைகளை விட்டு போகும், போகாதான். இனி பிறகு நான் இந்த கையை வச்சிருக்க மாட்டேன். நான் வருகிற இடத்தை நீங்க உன்னிப்பாக வேண்டும். ஆதியாகமம் புத்தகம் ஆமென் 1ஆம் அதிகாரம் 27-28 வார்த்தைகளை வாசிப்போம். ஆதியாகமம் 1:27-28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ